Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2023ல டிஸ்கண்டினியூ ஆன கார்ஸோட லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கார் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா Honda WRV. இந்த கார் பாத்தீங்கன்னா 2017ல இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த காரோட லாஸ்ட் ரெக்கார்டட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 9.11 லாக்ல இருந்து உங்களுக்கு 12.31 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின்ல அவைலபிளா இருந்திருக்கு. இதுல இருந்த இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அப்புறம் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கார் வந்து உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல தான் அவைலபிளா இருந்திருக்கு. இந்த காரோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா நான் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 88.5 bhp பவர்ல இருந்து உங்களுக்கு 97.89 bhp பவர் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16.5 km per லிட்டர்ல இருந்து 23.7 km per லிட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கு. இந்த கார் மறுபடியும் அதாவது இந்த Honda WRV மறுபடியும் இந்தியாவில லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கார் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா Honda Jazz. இந்த கார் 2009ல இந்தியால லான்ச் ஆகிருக்கு. இதோட லாஸ்ட் ரெக்கார்டட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8.11 லாக்ல இருந்து 10.42 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருந்திருக்கு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல இந்த கார் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட பவர் பாத்தீங்கன்னா 88.5 bhp பவர் உங்களுக்கு கொடுக்குது. இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.1 km per லிட்டர் கொடுத்திருக்கு. கைஸ் அடுத்த கார் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800. இந்த கார் 2012ல இந்தியால லான்ச் ஆகிருக்கு. இதோட லாஸ்ட் ரெக்கார்டட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3.04 லாக்ல இருந்து உங்களுக்கு 5.13 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அப்புறம் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருந்திருக்கு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல மட்டும்தான் இந்த கார் உங்களுக்கு அவைலபிளா இருந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800cc இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 40.36 bhp பவர்ல இருந்து உங்களுக்கு 47.33 bhp பவர் வரைக்கும் கொடுத்திருக்கு. இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22.05 km per லிட்டர்ல இருந்து 24.7 km per லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கு. கைஸ் அடுத்த கார் பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டாவியா தான் பார்க்க போறோம். இந்த கார் பாத்தீங்கன்னா 2001ல இந்தியால லான்ச் ஆயிருக்கு. இந்த காரோட லாஸ்ட் ரெக்கார்டட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 27.35 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல இருந்து 30.45 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருந்திருக்கு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்கன்னா 187.74 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கோடா ஆக்டாவியாவோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 15.81 km per லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் அடுத்த கார் பார்க்க போறது பாத்தீங்கன்னா நிசான் கிக்ஸ். இந்த கார் பாத்தீங்கன்னா 2019ல இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் ரெக்கார்டட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 9.50 லாக்ல இருந்து 14.90 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அப்புறம் டீசல் இன்ஜின்ல அவைலபிளா இருந்திருக்கு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்ஜின் பாத்தீங்கன்னா 1330cc ல இருந்து உங்களுக்கு 1498cc வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்கன்னா 104.55 bhp பவர்ல இருந்து உங்களுக்கு 153.87 bhp பவர் வரைக்கும் உங்களுக்கு இந்த கார் கொடுத்திருக்கு. இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20.45 km per லிட்டர் கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் அடுத்த கார் பாத்தீங்கன்னா மஹேந்திரா KUV 100 NXT. இந்த காரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கார் வந்து 2016ல இந்தியால லான்ச் ஆயிருக்கு. இதோட லாஸ்ட் ரெக்கார்டட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4.91 லாக்ல இருந்து 7.97 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல், சிஎன்ஜி அப்புறம் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கார் பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல மட்டும் தான் அவைலபிளா இருந்திருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1198cc இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 77 bhp பவர்ல இருந்து 82 bhp பவர் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 18.15 km per லிட்டர்ல இருந்து 25.32 km per லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கு. கைஸ் இந்த வீடியோவோட லாஸ்ட் கார் பாத்தீங்கன்னா Kia Carnival. இந்த கார் பாத்தீங்கன்னா 2020ல இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட லாஸ்ட் ரெக்கார்டட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 30.99 லாக்ல இருந்து 35.49 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கார் உங்களுக்கு டீசல் இன்ஜின்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்கன்னா 197 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 13 km per லிட்டர் கொடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பாத்தீங்கன்னா மறுபடியும் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2024ல இந்த கார் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
கைஸ் இதுவரைக்கும் நான் சொன்ன கார்ஸோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த டிஸ்கன்டினியூ கார்ஸோட லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.